ஐஸ்வர்யம், கிறிஸ்து எனக்காய் தரித்திரரானார். ஆசீர்வாதம், இயேசு எனக்காய் சாபமானார். நீடிய வாழ்வு, இயேசு எனக்காய் இளமையிலே மரித்தார். சாவாமை, இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். The final subject is Christ was crucified for me. Christ was crucified for me. ஒரு கொலை குற்றவாளியை போலீஸ் விரட்டுது. அந்த கொலை குற்றவாளி வேகமா ஓடும்போது அங்கே ட்ரெயினில் அடிபட்டு சாகருக்கு சூசைட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் எவ்வளோ சொல்கிறான், அவன் கேட்கல. உடனே சொல்கிறேன், சாக போகிற, இந்த ஏன் சட்டையை மாட்டிட்டு செத்துரு. அவன் செத்துட்டான். போலீஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு, செத்தது அவர் அல்ல, இவர் தான். ஸோ இவர் தான் செத்தாருன்னு கணக்கானனால இவர் மேலே இந்த கேஸ் எல்லாம் பவுல் சொல்கிறான், மரித்தது இயேசு அல்ல, நான் வாழ்வது நான் அல்ல. நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அல்ல, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்தவங்க உயிரோட எந்திரிச்சா உயிர்த்தெழுதல், உயிரோட இருக்கிறவே உயிரோட எந்திரிச்சா மறுரூபம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கதவுகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் அவர்கள் இருக்கிற இடத்தில் கடந்து வரட்டும். மெய்யாகவே நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்துள்ளவீராக. ஆண்டவர், ஒரே நாள் இரவிலே பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாது இருந்தபோது ஒரே நிமிஷத்தில் அவன் படகு நிறைவேற்றக்கதாய் அவனுக்கு மீன்களை கொடுத்த தேவன், எங்கள் வாழ்க்கையிலும் ஒரே இரவிலே கூட நீர் அற்புதத்தை செய்ய முடியும். ஒரே நிமிடத்திலே எங்கள் வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்க முடியும். ஒரே நிமிடத்தில் எங்கள் வியாதி படுக்கை மாற்ற முடியும். ஒரே நிமிஷத்தில் எங்களை மறுரூபமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மறுரூபத்தின் வல்லமை எங்கள் எல்கையிலெங்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பதாக தேவ பிரசனங்கள் மூடி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நான் பாவியாய் மாறுவதற்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஆகையால் நான் நீதிமான் ஆவதற்கும் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்படி நீங்கள் இலவசமாக நீதிமானாக போச்சு? ஏதோ ஒன்றை செய்து தான் நீங்கள் நீதிமானாகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி பிரசங்கிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, ஆனால் நான் பாவியாவதற்கு ஏதோ ஒன்றை செய்யவில்லையே. நான் பாவம் செஞ்சனால பாவி ஆகலைங்க, நான் பாவியாக பிறந்தனால பாவம் செஞ்சேன். என் அன்புக்குரியவர்களே, ஆதாம் செஞ்ச தப்பில் தானே நான் பாவியானேன். யாரோ செஞ்ச தப்புனால நான் பாவியாக முடியும்னா, யாரோ செஞ்ச புண்ணியத்தினால் நான் நீதிமானாக முடியும். பாவமும் புண்ணியமும் நம்ம கையில் உள்ளது கிடையாது. பைபிள் சொல்லுது, புண்ணியம்னா மூத்தோர்கள் செஞ்சது, பாவம்னாலும் முன்னோர்கள் செஞ்சது. அதை இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. கர்த்தர் சொன்னார், பாவத்தை பற்றி பேசுங்க, நான் வரல, நான் புண்ணியத்தை பேச வந்திருக்கிறேன். பைபிள் சொல்லுது, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். எதை பற்றி பேசும்படிக்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமென். நாங்கள் செஞ்ச பாவத்தை நீ பேசிகிட்டு இருக்க, அவர் செஞ்ச புண்ணியம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. புண்ணியங்க யார் செஞ்ச புண்ணியமோன்னு இல்லை, இயேசு செஞ்ச புண்ணியம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ இலவசமாய் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்று காலை ஜெபித்ததினால் நான் நீதிமானாகவில்லை, நான் நீதிமானாக இருந்தபடியினால் காலையில் ஜெபித்தேன். ஸோ ரைச்சியஸ்னஸ் இஸ் த காட் கிவன் ரைச்சியஸ்னஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் எதுவுமே செய்யாமல் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்போது நீதிமான அமர்ந்திருக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த விதமான செய்தியை கேட்கிறவர்களாக இருந்தாலும், த பேசிக், த ஃபண்டமெண்டல், த ஃபவுண்டேஷன் இஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் மீ. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது தான் அஸ்திபாரம். நீங்கள் எதை வேணாலும் பேசலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசலாம், சூப்பர் நேச்சுரல் பேசலாம், ஃபாதர்ஸ் லவ் பேசலாம், ஹோலி ஸ்பிரிட் லீடிங் பேசலாம், அல்லது கிஃப்ட்ஸ் ஆப்ரேஷன் பேசலாம். வாட் எவர் இட் மே பி, பட் த ஃபவுண்டேஷன் இஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் மீ. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதே அஸ்திபார உபதேசமாக இருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது.
5 மாடி கட்டலாம், ஆனா 5வது மாடி கூட கீழே இருக்கிற அஸ்திபாரத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க இம்மார்டாலிட்டி பேசலாம், நீ எது வேணாலும் பேசலாம், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது நேற்று இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டதோடு தொடர்புடையது. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பேசவே முடியாது. எவ்ரி ஸ்டேஷன் இஸ் கனெக்டட் வித் த crucified ஸ்டேஷன். ஐ வாஸ் இன் கிரேஸ் கேம்ப் என்பது உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தை. ஆமென். நம்ம ஆல்வேஸ் இன் கிரேஸ் கேம்ப். The final subject is Christ was crucified for me. How dare that you say that we were in grace camp? It is not right. என் அன்புக்குரியவர்களே, 10வது மாடியிலிருந்து சொல்லலாம், முந்தானேத்து முதல் மாடியில் இருந்தேன், நேற்று 2வது மாடிக்கு வந்தேன், இன்னைக்கு 10வது மாடிக்கு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் 10வது மாடியில் இருந்தாலும் உங்கள் மாடியை அஸ்திபாரம் தான் தாங்கி சார். So every advanced revelation, it is connected with the sacrifice of Christ. Every advanced revelation, whatever it may be, the final and the beginning is Christ was crucified. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதன் விளைவில் இன்றைக்கு ஒரு அட்வான்ஸான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அல்ஃபா, அதுதான் ஒமேகா. Christ is the alpha, Christ is the omega. Crucifixion is the alpha, crucifixion is the omega. ஆகவே ஐஸ்வர்யம் கிறிஸ்து எனக்காய் தரித்திரரானார். ஆசீர்வாதம் இயேசு எனக்காய் சாபமானார். நீடிய வாழ்வு இயேசு எனக்காய் இளமையிலே மரித்தார். சாபாமை இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். everything Holy Spirit leading. கிறிஸ்து பூமியிலே எனக்காய் ரத்தம் சிந்தினபடியினால் ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னுடன் கூட தங்கி இருக்கிறார். Father's love, Christ blood reconciled me to Father, with Father. இயேசு அப்பாவின் அன்பு, இயேசு மரித்தார், ஆகையால் நாங்கள் பிதாவோடு ஒப்புரவானோம். ஹல்லேலூயா. ஸோ சிலுவை தான் மையப்பொருள், சிலுவை தான் சப்ஜெக்ட், அதுதான் எட்டர்னல் சப்ஜெக்ட். கிராஸ் இஸ் த எட்டர்னல் சப்ஜெக்ட். ஆமென் சொல்லுவோம். ஸோ இனி கடைசி வரைக்கும் அவருடைய வெற்றியை பேசுவது. நீங்கள் ஐஸ்வர்யத்தை பேசலாம், அது அவருடைய வெற்றியில் ஒன்று. நீடிய வாழ்வை பேசலாம், அது அவருடைய வெற்றியில் ஒன்று. சாவாமையை பேசலாம், அது அவருடைய வெற்றியில் ஒன்று. மறந்து விடக்கூடாது, அத்தனையும் சிலுவை தியாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 10வது மாடிக்கு போனாலும் அந்த மாடியில் கனெக்டாகவே தான் இருக்கணும். ஒன்று உங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கணும், இல்லாட்டி அது வார்த்தையிலாவது வார்த்தையில் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுதலோடு கூடிய வார்த்தையில் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு செய்தி தான், அது என்ன தெரியுமா? இயேசு எனக்காய் சிலுவையில். There is only one prophecy in New Testament, that is Christ was crucified for me. It is not foretelling, it is forthtelling. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்கதரிசிகளின் ஆவியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லா ப்ராஃபஸியும் நல்லா கவனிங்க, சிலுவையில் முடிஞ்சிருச்சான். எப்படி? ஒரு தகடு இருக்கிறத பார்க்குறேன், சிலுவையில் முடிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. ஒரு எலுமிச்சப்பழத்தை பார்க்குறேன், சிலுவையில் முடிஞ்சிச்சு. என்னால் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, சிலுவையை குறித்த செய்தியே தீர்க்கதரிசிகளின் ஆவியாக இருக்கிறது. இனிமே ப்ராஃபஸினால என்ன தெரியுமா? இயேசு உனக்காண்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த ப்ராஃபஸி எல்லாம் பொய்யா, இந்த ப்ராஃபஸி எல்லாம் ஃபேக்ட் தான். ஆனால் கிராஸ் இஸ் த ட்ரூத். நீங்கள் சிலுவைக்குள் வரும்போது இந்த ப்ராஃபஸி செயலிழந்து போகிறது. எதிர்மறையான தீர்க்க தரிசனத்தை யாராவது கேட்டவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலுவைக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவைகள் அங்கே. நீங்கள் போராடும்படிக்கு
தேவன் உங்களை வைக்கவில்லை. அப்படி என்றால் அவர் இருந்த பிரகாரம் நீங்கள் இருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுது அவர் இருக்கிற பிரகாரம் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் ஜெயிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, நீங்களும் ஜெயிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. எங்க ஜெயிச்சீங்க? சிலுவையில் அவரோடு கூட ஜெயிச்சீங்க. ஆமென். ஸோ அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிறபடினால் எனக்கு ஒரு யுத்தம் கிடையாது. நான் யுத்தத்தை முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். சகலத்தை முடித்தவர்களாய் நில்லுங்கள், அதான் பைபிள் சொல்லுது. அவர் இருந்த பிரகாரம் அல்ல, இருக்கிற பிரகாரம். ஸோ உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்தார். தம்பி நிறையா முடிக்கணும்பா, தம்பி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்பா. ஆமென், எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இந்த இடத்திற்கு நீங்கள் வரும்போது இளைப்பாறுதல் கோருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வாரம் நம்ம உயிர்த்தெழுந்த வல்லமை பேசுகிறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறோம்? நம்ம அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த வசனத்தை வாசிமா. ரோமர் 6:5. ஓகே. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லோரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இந்த பூமியிலே வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சாயல்னா நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸாக்டா. அதாவது என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படியே ஒருத்தரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு பேர் தான் சாயல். ஏறக்குறைய ஒத்து வருதுங்க, அதுக்கு பேர் சாயலே கிடையாது. அப்படி இருக்கிறது தான் சாயல். நம்ம சிலுவையில் இயேசுவோடு கூட மரித்தோம். ஏன் மரித்தோம்னா, மரித்தது இயேசு அல்ல, மரித்தது புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கொலை குற்றவாளியை போலீஸ் விரட்டும் போது அந்த கொலை குற்றவாளி என்ன செய்கிறார்? வேகமாக ஓடும்போது அங்கே ட்ரெயினில் அடிபட்டு சாகிறதுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் போயிட்டுருக்கிறான். இவன் எவ்வளோ சொல்கிறான், அவன் கேட்கல. உடனே சொல்கிறது, சாக போகிற இந்த ஏன் சட்டையை மாட்டிட்டு செத்துரு. ஏன்னா என் பேரில் நான் செத்துட்டேன்னு கேஸ் என்ன செஞ்சுருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவன் சட்டை இவன் மாற்றிட்டு, இவன் சட்டை அவன் மாற்றிட்டான், அவன் செத்துட்டான். போலீஸ் பார்த்துட்டு சொல்லிடுச்சு, செத்தது அவர் அல்ல, இவர் தான். ஸோ இவர் தான் செத்தாருன்னு கணக்கானனால இவர் மேலே இந்த கேஸ் எல்லாம் பவுல் சொல்றான், மரித்தது இயேசு அல்ல, நான் வாழ்வது நான் அல்ல. கையத்தட்டே. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஸோ இந்த சிலுவையில் அந்த மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா? அந்த கூட்டத்தில் அந்த அந்த கிரிமினலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே எல்லோரும் எழுதும்போது அந்த கிரிமினல் பேரை சொல்லி எழுதி இவர் இறந்துட்டார், ஆக்சிடென்ட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த செத்து போனவனுடைய சாயல் இவனுடைய சாயலாயிருச்சு. அந்த சாயலோடு இவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். அவரை போய் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ யார் அடக்கம் பண்ணுறாங்க? என்னத்தை அடக்கம்? சரி, என்னை அடக்கம் பண்ணின உண்மை என்றால் உயிர் தெழுந்தது அவரோடு கூட நானும் உயிர் தெழுந்திருக்கிறேன். மரணத்தின் சாயல் இணைக்கப்படும் போது என்னெல்லாம் நடக்குது? நான் மரிச்சிட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கும்போது மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டுட்டேன். அதனால் ஒரு 4 ஆசீர்வாதம் பார்த்தோம். செத்தவனை பாவம் கிரியை செய்ய மரித்தவர்கள் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருபையின் செய்தியை பற்றி பேசணும். செத்துட்டோம்னா பாவத்துடைய டாமினேஷன் அங்கே கிடையாது. நம்பர் 2, செத்தவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், செத்த பிறகு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவங்கள சட்டம் என்ன செய்ய முடியாது? வளைக்க முடியாது. ஏன்னா மரித்தவர்களை சட்டம் தண்டிக்க முடியாது. நாங்கள் மரித்து விட்டோம், ஆக நியாயப்பிரமாணம் எங்களை தண்டிக்க முடியாது. 3வது, மரித்தவர்கள் இந்த உலகத்தின் எல்லா விதமான எஃபர்ட் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அப்படியே நாங்களும் கிறிஸ்துவுடன் மரித்தபடினால் இனி இந்த உலகத்திலே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த என்கிற சாபத்திற்கு, கர்ப்ப வேதனையை பெருக பண்ணுவேன் என்கிற சாபத்திற்கு நாம் நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு காட்சி கொடுத்தார். முதலாவது பாவியான ஸ்திரீ காட்சி கொடுத்தார். 2வது அவரை மறுதலித்தவனுக்கு காட்சி கொடுத்தார். 3வது அவரை விசுவாசியாத தோமாவை காட்சி கொடுத்தார். 4வது நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பின்மாறின ஒரு குரூப்புக்கு என்ன செஞ்சிட்டாரு? காட்சி கொடுத்தார். இந்த 4 பேருமே அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் ஃபெயிலியர் கேஸு.
அத்தனையும் வந்து சுத்தம் இல்லாத கேஸ். ஆனால் பைபிள் சொல்லுது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் இங்கே சுத்தமே இல்லாத 4 பேர் தரிசிக்கப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்கிற வார்த்தை சிலுவையிலே முற்று பெற்றது. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி சகல ஜனங்களையும் அவர் சுத்தமாக்கினபடினால் இந்த பூமியிலே எந்த மனுஷனுக்கு காட்சி கொடுப்பதற்கும் தேவையான ரைட்டு அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். சோ தேவனுக்கு he has a legal right to visit you. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீ சினிமா தியேட்டர்ல இருந்தா கூட சிலுவைக்குள் நீங்கள் நீதிமானாய் அவர் பார்க்கிறபடினால் உங்களை விசிட் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா நேரா தியேட்டருக்குள்ளே வந்துருவார். என்னப்பா எப்படி இருக்கிற? இப்போ அவருக்கு பூமியில எல்லா இடத்துலையும் விசிட் பண்றதுக்கான கம்ப்ளீட் ரைட் அவர் வாங்கிட்டார். ஸோ அதனால நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்குந்தா கடவுளை பார்க்கலாம், தவறு. தேவனை கண்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசித்ததில்லை. பழைய ஏற்பாட்டு வசனம். தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. இது எல்லாம் இந்த பூமியில இந்த மார்டல் பாடி, இந்த அழிவுள்ள சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த வசனம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்து அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்து கொண்ட பிறகு நீங்கள் தேவனை தரிசிக்கலாம், தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். காரணம் உங்களுக்குள் ஒரு ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டபடினால் உயிர்த்தெழுதலின் சாயல் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என் அன்புக்குரிய உயிர்த்தெழுதலின் சாயல் ஒரு தடவை பார்த்தோம். நம்ம ஆதாம் விழுகிறதுக்கு முன்னாடி அவன் சரீரத்தில் நிறைய சுரப்பிகள் வேலை செய்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு சுரப்பியும் அது வேலை செய்யும்போது ஒரு விதமான மாற்றங்களை நமக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாக்குறது. இவன் பாவம் செய்த பிறகு சில சுரப்பிகள் வேலை செய்யறது என்ன செஞ்சிருச்சு, நிறுத்திருச்சு. டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க உடம்புல சில பார்ட்ஸ்லாம் இருக்கு, ஆனால் எதுக்கு இருக்குன்னே தெரில, அது ஒரு நாளும் வேலை செய்கிறதே இல்லை அப்படின்றாங்க. சில வீட்டில் சுவிட்ச் போட்டிருக்கும், அதில் 2 சுவிட்ச் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியாது. நம்மளும் வீட்டில் 5 வருஷம் குடியிருந்துட்டு வந்துடும், ஒரு தடவை கூட இந்த சுவிட்ச் எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அப்படித்தான் பாடியில் சில பகுதிகள், சில சுரப்பிகள் இயங்காமலே இருக்கலாம். இது எப்போ ஆஃப் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதாம் பாவம் செஞ்சப்போ ஆஃப் ஆச்சு. அதில் ஒரு சுரப்பி தான் உங்களுக்கு இளமையை தருகிற சுரப்பி. அதில் ஒன்று தான் உங்களுக்கு இம்யூனிட்டியை தேவைக்கு அதிகமாக வந்து எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி இம்யூனிட்டி, பாவமே வராதபடி காக்கக்கூடிய சுரப்பிகள். இது எல்லாமே மரணத்தின் பழத்தை புசிச்சப்போ முடிஞ்சிச்சு. ஆனால் கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது, இந்த சுரப்பிலாம் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது மறுபடியும் வாழ வயது போல மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை வந்து அழியாமை நோய் கடந்து செல்கிறது. உயிர்த்தெழுந்த சாயல் உங்களுக்கு வரும். இந்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கும் கூட ஒரு சில வார்த்தைகளை வாசித்து உயிர்த்தெழுந்த சாயலை பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52, 53 இந்த வசனங்களை வாசித்து இந்த வாரத்தின் செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆமென். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், எல்லாம் சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது, எல்லாம் தொட்டு சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது. திரும்ப சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளுகிறது. கை தட்டுங்க ஒருவருக்கு. அடுத்து, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது, தரித்து கொள்ளும் போது, எல்லாம் சொல்லுங்க, தரித்து கொள்ளும் போது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை கையத்தட்டே. நாங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறோம். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை நம்மில் நிறைவேறுகிறது. எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். எப்ப நிறைவேறுமா? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எங்கே எழுதியிருக்கிற இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? ஏசாயா 25:8 ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக
விழுங்குவார். எதிர்காலத்தில் நடக்க போறது ஏசாயா சொல்றான். சிலுவைக்கு அப்புறம் நடக்க போறது, சிலுவையில் நடக்க போறது சொல்றாரு. மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற நம்மை அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் மரணத்தின் பிடியிலிருந்தும் மரண பயத்தின் பிடியிலிருந்தும் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை விடுவிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். அவர் மரணத்தை என்ன செஞ்சிட்டாராம் சொல்லுங்க சார். ஆமாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுக்கிட்டே போவாங்க. கல்யாண வீட்டில் ஒரு இலையில முட்டையை வச்சுட்டு மூணாவது இலைக்கு போகிறதுக்குள்ள இலையில முட்டையை காணோம். எங்கே சார்னா அவர் விழுங்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, அவர் முழுங்கிட்டார். உடனே முட்டை வச்சேனா வைக்கலையா, வச்சதுக்கான தடயமே இல்லை. விழுங்கிட்டான்னா அது அங்கே இல்லைன்னு அர்த்தம். இயேசு மரணத்தை அதனால இலையில முட்டை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, மரணம் மரணம். ஆமென். ஏனென்றால் அதை அவர் ஹல்லேலூயா. நாங்க சின்ன வயசுல ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க அண்ணன் திடீர்னு அங்க ஒரு யாரோ வர மாதிரி திரும்ப டக்குன்னு முட்டை காணாம போயிடும். அப்ப மரணத்தை விழுகிற மாதிரி என் இலையில இருந்த முட்டையை எங்க அண்ணன் சாப்பிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மரணத்தை என் மூத்த சகோதரன் முழுங்கிட்டாரு. கையை தட்டுங்க. உங்க இலையில இருந்த மரணத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்க மரணத்தை இயேசு விழுங்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சிலுவையில் நடந்தது என்ன தெரியுமா? இயேசு நீங்க சாக வேண்டிய மரணம், நான் சாக வேண்டிய மரணம், உங்க மரணம், என் மரணம், எல்லார் மரணத்தையும் முழுங்கிட்டாராம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கேட்டவனே யாரும் செத்துறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பேச போறது மரணம் ஜெயமாய் வாசிங்க விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். இது என்ன கண்ணீர்? மரணத்தினால் வருகிற கண்ணீர். தங்களை பிரியமானவர்களை இழக்க கொடுத்து அழுகிற கண்ணீர். இந்த கண்ணீர், the tears connected with death, இந்த கண்ணீர் இனிமேல் பூமியிலே இருக்காராம். அதை தொடச்சி எடுப்பாராம். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து அடுத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பார்த்தீங்களா? நல்ல மனுஷன் சார், கடவுளை தான் கும்பிட்டாரு, ஆனால் செத்து போயிட்டாரு. இந்த நிந்தையெல்லாம் நீ இருக்காது. நான் சொல்கிறேன், அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அதில் ஒரு கண்ணீர் மரணத்தோடு தொடர்புடையது. சொல்கிற மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இந்த வார்த்தை தான் பவுல் அங்கே கோட் பண்ணி எழுதுகிறார். என்று எழுதியிருக்கிற வார்த்தை உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரமும் கிறிஸ்துவுக்குள் வரும்போது, மறுரூபமாக்கப்படும் போது இந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும்.